வெல்கம் டு சூர்யா சூப்பர் சாங் டிஎம்டி நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். வாழ்க்கை கன நேரத்தில் மாறிப்போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க, நல்லா படிச்சவங்க, நிறைய சிந்தனைகள் உடையவர். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு நோய், ரொம்ப அரிதாக நிகழ்கிற ஒரு நோய் அது. அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களுக்கு அவங்க அலைய ஆரம்பிச்சாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் அப்படி இப்படின்னு இன்னைய வரைக்கும் அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்து கொண்டு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்காங்க. அப்படி தன்னுடைய குழந்தைக்காக கன நேரத்தில் மாறிப்போன தியாகம் செய்து கொண்ட அம்மாக்கள் நிறைய பேர் இங்கு உண்டு. ட்விங்கிள் திவேதி இவரை அப்பகுதியில் உள்ள மக்கள் கடவுளின் மறு உருவம் என்றும் இவருக்கு தீய சக்தி உள்ளது என்றும் கூறுகின்றனர். இது இன்றோ நேற்றோ இல்லை, கடந்த 3 வருடமாக நடந்து வருகிறது. ட்விங்கிள் திவேதிக்கு நடந்த அமானுஷ்யம்தான் என்ன? உத்தரப்பிரதேசத்தை ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய அடையாள குறியீடுகள் அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த உத்தரப்பிரதேசம். இதனுடைய தலைநகரான லக்னோல ட்விங்கிள் திவேதி அப்படின்னு ஒரு 13 வயசு பொண்ணு, ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல பிறந்த இந்த சாதாரண பொண்ணு திடீர்னு சர்வதேச செய்திகள்ல அடிவிட ஆரம்பிச்சாங்க. பெரிய நியூஸா மாறி போனாங்க. லக்னோ உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரம். பழமைகளை மறக்காமலும் புதுமைகளை புன்னகையுடன் வரவேற்கும் இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை உள்ள மாநிலம் ஆதித்யகுமார் ரயில்வேயில் பணிபுரிபவர். நந்தினி திவேதி மிடில் கிளாஸ் குடும்பத் தலைவி, சொந்தமாக பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர். இவர்களுக்கு 4 மகள்கள். கடைசியாக பிறந்தவர்தான் ட்விங்கிள் திவேதி. ட்விங்கிள் இசை, நடனம், விளையாட்டு என்று எதிலும் தன்னை முதன்மையாக்கிக் கொள்பவர். 2007 ஜூலை 7ஆம் தேதி அன்று ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் கிளாஸ் ரூமில் பயத்தில் உறைந்திருந்தனர். காரணம் ட்விங்கிள் திவேதிக்கு ஏற்பட்ட மாற்றம்தான். ஆம், இவர் வாய் வழியாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வாய் வழியாக வந்த ரத்தத்தை நிறுத்த முடியவில்லை. பதற்றம் பற்றிக் கொண்ட ஆசிரியர்கள் ட்விங்கிளின் தாய்க்கு உடனடியாக தெரியப்படுத்தினர். ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து எனக்கு போன் வந்தது. உங்க பொண்ணு ட்விங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, அவ ரத்த வாந்தி எடுக்கிறான்னு சொன்னாங்க. உடனே நான் ஸ்கூலுக்கு போய் அவளை பார்த்துட்டு எங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் தான் என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. கொஞ்சம் நாள்ல அவ உடம்புல இருக்கிற மத்த பாகங்கள்ல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பொழுது டாக்டரின் கட்டுப்பாட்டை மீறிய செயல்கள் நடந்தது. வாய் வழியாக வந்த ரத்தத்தை நிறுத்த முயன்றபோது ட்விங்கிளின் கண்ணிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. தொடர்ந்து உள்ளங்கை, தலையின் பின்பகுதி, காது என்று உடலில் வியர்ப்பது போல் ஆங்காங்கே ரத்தம் வழியத் தொடங்கியது. பிறகு வழிந்து வந்த ரத்தம் தானாகவே நின்று போனது. जुलाई 2007 स्कूल गए थे, एकदम ठीक ठाक थे. ஜூலை 4ஆம் தேதி நான் ஸ்கூலுக்கு போனேன். ஆரம்பத்தில் நான் சிரிச்சு பேசி நல்லா விளையாண்டுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு காய்ச்சல், தலைவலி, வாந்தி இதெல்லாம் ஆரம்பிச்சது. அப்புறமா என் வாயிலிருந்து கொஞ்சமா ரத்தம் வந்துருச்சு. டீச்சர் பார்த்துட்டு என்ன படுக்க வச்சுட்டாங்க. வாயிலிருந்து அதிகமா ரத்தம் வந்ததால என் ட்ரெஸ், கர்ச்சீப் எல்லாமே வீணா போச்சு. அதுக்கப்புறம் காது, கண்ணு, மூக்கு, என் விரல், கை, நெத்தி இப்படி உடம்புல எல்லா இடத்துலயுமே எனக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. आँख की पलकों से, सिर से, फोरहेड से, ईयर से, नेक से, हैंड से. சில தினங்கள் கழித்து பள்ளிக்கு சென்ற ட்விங்கிளுக்கு மீண்டும் உடலில் பல இடங்களில் இருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. இச்சம்பவம்
தினம் தினம் நடைபெறத் தொடங்கின. ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிர்ச்சியோடு ட்விங்கிளை பார்த்தார்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பார்த்தாங்க. என்ன பார்த்தது பயந்து போய் யாருமே என்கிட்ட வரல. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சது அவங்க எல்லாம் என்ன பார்த்து நல்லா பயந்துட்டாங்க அப்படின்னு. சில பேர் அழுதுட்டாங்க. எல்லாரும் கிளாஸ்க்கு வர்றதுக்கே பயந்தாங்க. குறைந்தபட்சம் 10 முதல் 15 நிமிடம் வரை ட்விங்கிளுக்கு உடலிலிருந்து ரத்தம் வழியத் தொடங்கியது. நந்தினி திவேதி தன் மகளை லக்னோவில் உள்ள பெரிய தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார். மருத்துவர்களுக்கு வினோதமாக இருந்தாலும் காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. விடை காண முடியாத நந்தினிக்கு மன அழுத்தம் அதிகமானது. மகளுக்கு சரியான சிகிச்சை அளிக்க முடியவில்லை என்று மன உளைச்சலுக்கு ஆளான நந்தினி பணத்தை பற்றி கவலைப்படாமல் லக்னோவில் உள்ள மருத்துவமனை மற்றும் ரிசர்ச் சென்டர் என்று தன் மகளை பல இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். ட்விங்கிளின் ரத்தத்தை ஆய்வு செய்த மருத்துவ குழு உடலும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டது. ட்விங்கிளின் பிரச்சனைக்கு லக்னோவில் எந்த ஒரு டாக்டராலும் சரியான பதிலை சொல்ல முடியவில்லை. டெல்லி ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸுக்கு நந்தினி திவேதி தன் மகளை அழைத்துச் சென்று பரிசோதித்தார். டாக்டர் குழு அறிக்கையில் ட்விங்கிளுக்கு உடலிலோ அல்லது ரத்தத்திலோ எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறப்பட்டிருந்தது. இந்த அதிசய சம்பவத்தை உள்ளூர் தொலைக்காட்சிகளும் மற்றும் வெளிநாட்டு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பின. ட்விங்கிள் பிரபலமானார். அமெரிக்கன் டாக்டர் ஒருவர் ட்விங்கிளை பரிசோதித்தார். அவருடைய ஆய்வுகளிலும் உடலில் எந்த மாற்றமும் இல்லை என்பதே பதில். தன் மகளின் உடலில் ஏற்பட்ட இந்த மாறுபட்ட நோய் கண்டறியப்பட்டு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிறார் தாய் நந்தினி திவேதி. पहले लखनऊ में जब इसका टेस्ट चल रहा था ब्लड का, तब ये था कि उसमें ये रिपोर्ट आ रही थी कि इसका प्लेटलेट फंक्शन इसका डिसऑर्डर है. நாங்க முதல்ல லக்னோல டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா அவளுக்கு உடம்புல பிளட் பிளேட்லெட் ஃபங்க்ஷன் டிசார்டர்னு சொன்னாங்க. ஆனா இவளுக்கு வர்ற பிளட் அவங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல. அதுக்கப்புறம் நாங்க அவளை எய்ம்ஸ்க்கு கூட்டிட்டு போனோம். அவங்க 2 தடவை பிளட் டெஸ்ட் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஹோமியோபதி ஆயுர்வேதத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தோம். அதுவும் சரிப்பட்டு வரல. அப்புறம் அமெரிக்காவிலிருந்து இருந்த வந்த டாக்டரும் செக்அப் பண்ணி பார்த்தாரு. அவருக்கும் இது என்ன பிரச்சனைன்னு புரியல. எந்த ஒரு காயமும் இல்ல, பிளட் வர்றதுக்கான அறிகுறியும் இல்ல. கடைசியா எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. நந்தினி திவேதி கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர். மருத்துவர்களால் முடியாது என்று போதும் கடவுளின் மேல் இருக்கும் நம்பிக்கையால் கோவில் கோவிலாகச் சென்றார். நாங்க அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு நோயே இல்ல, இது ஏதோ காத்து கருப்பு அடிச்சதுனால வந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க. இவ உடம்புல புகுந்துள்ள ஆத்மா ரத்தத்தை குடிச்சது போக மிச்சம் இருக்கிறது தான் இப்படி வருதுன்னு சொன்னாங்க. ரத்தம் உடம்புல இருந்து வரல, இது காத்து கருப்போட வேலைதான். சர்ச்சுக்கு போனோம். அங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஸ்டிக்மேட்டா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இயேசுவுக்கு கண்ணையும் கையிலையும் எப்படி ரத்தம் வருதோ அது மாதிரிதான் இது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இது ஸ்டிக்மேட்டா தான் தோணுச்சு. கோவில்களிலும் இவருக்கு சோதனைதான் ஏற்பட்டது. தன் மகளுக்கு பேய் பிடித்திருக்கிறது, அதனால்தான் இப்படி நடக்கிறது என்றும், தீய சக்திகளை விரட்டினால் சரியாகிவிடும் என்றும் கோவில் பூசாரிகள் தெரிவித்தனர். தன் மகளுடன் லக்னோவிலிருந்து புராதனமான கோவில் நகரமான ஹரித்வாருக்கு சென்றார். ராம்தேவ் பாபாஜியை சந்தித்து ட்விங்கிளின் நிலையை பற்றி கூறினார் நந்தினி திவேதி. हरिद्वार में
ஒரு தடவை ஹரித்வாருக்கு போயிருந்தோம். அங்க பாபா ராம்தேவ் கூட இருக்கிறவங்க என்ன பத்தி கேட்டுட்டு, பாபா ராம்தேவ் இதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு சரி பண்ணிடுவார்னு சொன்னாங்க. இது எதுக்கு சவாலா எடுத்துக்கணும்? அதனால நாங்க கோபப்பட்டு திரும்ப வந்துட்டோம். தினம் தினம் நடைபெறும் இச்சம்பவத்தால் இன்று ட்விங்கிளின் நடைமுறை